கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் சுதன் என்ற சுதன்குமார் தனது தாய் கமலேஸ்வரி மற்றும் மகன் நிஷாந்துடன் வசித்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் பூட்டப்பட்ட சுதன்குமாரின் வீட்டிலிருந்து பிணம் எரியும் துர்நாற்றம் வருவதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சுதன்குமார், அவரது தாய் கமலேஸ்வரி மற்றும் மகன் நிஷாந்த் ஆகியோரின் சடலங்களை எரிந்த நிலையில் கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. சுதன்குமாரின் லிவ்விங் காதலி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் நடைபெற்ற தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுதன்குமாரின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட இரத்த மாதிரியும், அதே தெருவில் வசிக்கும் சங்கர் ஆனந்த் வீட்டு சுவரில் படிந்திருந்த இரத்தமும் ஒரே நபருடையது என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதன் அடிப்படையில் சென்னையில் தலைமறைவாக இருந்த சங்கர் ஆனந்தை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து நெல்லிக்குப்பம் கொண்டு வந்து விசாரித்தனர். அப்போது தனது இன்ஸ்டா ரீல்ஸ் கூட்டாளியான ஷாகுல் அமீதுடன் சேர்ந்து இந்த கொலையை செய்ததாக சங்கர் ஆனந்த் ஒப்புக்கொண்டுள்ளார். காயம்பட்ட விரலுடன் போலீசாரிடம் சிக்கிய சங்கர் ஆனந்த் அரிவாளால் வெட்டும்போது தெரியாமல் தனது விரலையே வெட்டி கொண்டதையும் தெரிவித்துள்ளார். தனது தாய் லட்சுமியின் இறப்பிற்கு பழி தீர்க்கவே இந்த கொலையை செய்ததாக சங்கர் கூறியுள்ளார். தந்தையை இழந்த சங்கர் ஆனந்த் தனது தாயுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் லட்சுமியுடன் சுதன்குமார் தகாத உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னையில் தங்கி வேலை பார்த்து வந்த தனது சகோதரர் ஹரி விஷயத்தை கேள்விப்பட்டு இருவரையும் கடுமையாக திட்டியதாக சங்கர் போலீசாருடன் தெரிவித்துள்ளார். இதனால் மனமுடைந்த லட்சுமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனாலேயே சுதன்குமாரின் மொத்த குடும்பத்தையும் பழி தீர்க்க 6 மாதங்களாக ஷாகுல் அமீதுடன் திட்டம் தீட்டி வந்துள்ளார் சங்கர் ஆனந்த். சுதன்குமார், அவரின் தாய் கமலேஸ்வரி மற்றும் அவரின் 10 வயது மகன் என அனைவரையும் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்து எரித்தது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் மீண்டும் வந்து சில துணிகளை சடலங்களின் மீது போட்டு எரித்ததாகவும் சங்கர் ஆனந்த் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சுதன்குமாரின் முதல் மனைவி திருமணமாகி 6 மாதங்களிலேயே பிரிந்து சென்ற நிலையில் அடுத்ததாக அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட அஞ்சுதம் சுல்தானுக்கு பிறந்த மகன்தான் நிஷாந்த் என்று கூறப்படுகிறது. லட்சுமியுடனான விவாகாரம் அவரது குடும்பத்தையே கரியாக்கியுள்ள நிலையில் அவர் மேலும் ஒரு பெண்ணுடன் லிவ்விங் தொடர்பில் இருந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.